வெல்கம் டு நெக்ஸ்ட் லெவல் இந்தியா. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மூவி அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அது யாரோட மூவின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் சாரோட மூவி தான். ஏபிஜே அப்துல் கலாம் எல்லாருக்குமே தெரியும். மிகப்பெரிய சயின்டிஸ்ட், லெஜண்ட், ஃபார்மர் பிரசிடென்ட். ஸோட வாழ்க்கை வரலாறு எப்படி இருந்துச்சு, அவர் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் அவர் பண்ண சாதனைகள், அவரோட கனவுகள் எல்லாத்தையுமே ஒரு படமாக எடுக்க போகிறாங்க. ஸோ பயோபிக் ஃபிலிம் நிறைய வந்திருக்கு. ரீசெண்டாக எல்லாமே ஒரு பெஸ்ட்டான ஹிட்டை கொடுத்துருக்கு. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஃபிலிம் பார்த்தீங்கன்னா MS தோனி. ஏபிஜே அப்துல் கலாமோட ஃபிலிம் நடிக்கிறதுக்கு தனுஷ் மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் ரொம்ப ப்ரிப்பரேஷனோடு இருப்பார். ஏன்னா இந்தமாரி ஒரு பயோபிக் ஃபிலிம் எடுக்கும்போது அந்த கேரக்டராகவே அவர் மாறணும். ஸோ அப்படி மாறினா மட்டும்தான் அது பெர்ஃபெக்டாக வரும். ஸோ அதுக்கான சில ப்ராக்டிசஸ்லாம் சில பேர் எடுப்பாங்க. சரி, ஓகே, ஆக்டர் ஓகே, தனுஷ் சாரோட அந்த கேப்பபிலிட்டி இருக்குது. கமல், விக்ரம் இவங்களுக்கு அப்புறம் பெஸ்ட்டான ஆக்டிங் கொடுக்குறது தனுஷ் தான். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ அவர் அதை மேனேஜ் பண்ணிவிடுவார். ஸோ இதில் மிகப்பெரிய சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓம்ராட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதிபுருஷ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தோல்வி படமாக கொடுத்தவர். ஃபெயிலியருக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய கம்பேக்கை கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு டேரக்டர் தான் அவர். நிறைய லேர்னிங்ஸ் இருந்திருக்கும் ஃபெயிலியர்ஸ்லேருந்து. இப்போ ஒரு மிகப்பெரிய கம்பேக்கை கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு டேரக்டர். கரெக்டான டைமில் மிகப்பெரிய பொறுப்பு ஒப்படைச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இது யாருக்குமே அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. இந்த சான்ஸ் அவ்வளோ பெரிய சான்ஸ் இவர் கொடுத்துருக்காங்க. இந்த மூவி ப்ரொடியூஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா T Series அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. தனுஷ் சாருக்கு அப்துல் கலாம் அவரோட பயோபிக் ஃபிலிமை தாண்டி இன்னொரு ஃபிலிமும் இருக்குது. அதுவும் ஒரு பயோபிக் ஃபிலிம் தான். ஸோ இளையராஜாவோட வாழ்க்கை வரலாறு படம் அது ரீசெண்டாக ட்ராப் ஆகிடுச்சுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பட் எதுவுமே அஃபிஷியல் கிடையாது. மூவி ட்ராப் எதுவுமே ஆகலை. கன்ஃபார்ம் மூவி வரும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதோட அப்டேட்ஸ் எதுவும் வராது. ஏன்னா இளையராஜா மேலே ஒரு சில நெகட்டிவிட்டி இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவர் இந்த காப்பிரைட்ஸ்லாம் கொடுக்கறதுனால அவர் மேலே ஒரு சில நெகட்டிவிட்டி பரவிட்டு இருக்கு. ஸோ அது எல்லாமே ஸ்லோ டவுன் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு அதை பற்றின அப்டேட்ஸ் கண்டிப்பாக வரும். ரீசெண்டாக நிறைய ஃபிலிம்ஸ் அவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஹாலிவுட்லேயுமே அவர் ஆக்ட் பண்ண போகிறாரு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருந்தது. ஸோ நிறைய ஃபிலிம் லைனப்பில் இருக்குது. கலாம் மூவியுமே ரிலீஸ் ஆகிறதுக்கு இப்போதைக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. 2027 எண்டில் நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த மூவியை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏபிஜே அப்துல் கலாமோட கேரக்டரை ப்ளே பண்ணுறதுக்கு மாதவன் தான் பர்ஃபெக்டான ஒரு பர்சன் சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. நீங்கள் யாரை நினச்சிங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை விட மிகப்பெரிய நியூஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம்.